2 மாசத்துக்கு முன்னாடி வரும்பொழுது அவர் எப்படி வந்தாருன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஆமா. 2 மாசத்துக்கு முன்னாடி 2 கிட்னி ஃபெயிலியர். எத்தனை வருஷமா டயாலிசிஸ் பண்றீங்க? 7 வருஷம். அவர் கைய பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. நரம்புல இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா இன்னைக்கு தேவன் அவருடைய குடும்பத்தை கட்டி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. நம் தேவன் பெரியவரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் எப்படி தெரியுமா உருப்பட்டாரு? எப்படி தெரியுமா உருப்பட்டாரு? ஆண்டவருடைய வார்த்தையால். ஹல்லேலூயா. சோத்ரம். எனது பெயர் பெஞ்சமின். எனக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ட்டு போன மாதமும் சாட்சி சொல்லியிருந்தேன். ஒரு 3 மாதமாக, இது 3வது மாதம் நாங்கள் இங்கே வரும்போது, போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் வரும்போது என்னோட பிளட் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து நான் தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போய் அடுத்த 1 மாதத்துலேயே வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகி நல்லா தூங்கவும் நல்லா சாப்பிடவும் நல்லா உடம்பு கால் வீங்கி இருந்தது, அந்த வீக் எல்லாத்தையும் மாற்ற உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் அதிகமாக உதவி செஞ்சாங்க. நான் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் சர்ச் பாஸ்டர் வந்து மேரேஜை பற்றி பேசினார். மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். அப்போ நான் சொன்னேன், நம்மளுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவாங்க, இந்த மாதிரிலாம் அதை பற்றி யோசிக்கவே கூட இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இந்த திருமணம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதை பெருசாக நினைக்கவே இல்லை, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் உடம்பு, அப்போ நான் ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த டைமில் அந்த திருமணத்தை பற்றி நான் நினைக்காம இருந்தேன். இப்போ இந்த ஒரு 2-3 நாள் ஆண்டவர் கொஞ்சம் நல்ல சுகம் கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுட்டு இருந்தாரு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி சும்மா ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேஷுவலாக பேசிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பேசும்போது, ஆண்டவரே மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இதனால நம்பவே முடியல. இந்த எந்த காரியமும் நான் இவங்களுக்கெல்லாம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியும் எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் கூப்பிட்டு எவ்வளவு பாசமா பேசுறாரு கிட்ட. ஆண்டவர்கிட்ட நம்ம உறவுல சரியா இருந்தா அவர் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு. பாசம் வச்சு இந்த காரியத்தை குறித்து தீர்க்கமா பேசினார் எங்கூட. அந்த காரியத்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுன்னு சொல்லி சாட்சி இயேசு நாமத்தில் முடித்துக் கொள்கிறேன்.